இங்க மெக்லின்ற ஒரு பையன் டெஸ்ட் எழுதிட்டு இருக்க நேரத்துல அவன் மூக்குல இருந்து ரத்தம் சொட்ட அதை கிளீன் பண்ண ரெஸ்ட் ரூம் போறான். அங்க வந்து அவன் கிளாஸ்மேட் 2 ரவுடி பயலுக இவன்ட்ட இருந்த காசை புடுங்கினது மட்டும் இல்லாம ஓட விட்டு பெயிண்ட் பால் கண்ணால சுட்டு எல்லாத்து முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க. இங்க மட்டும் இல்லாம பார்ட்டிக்கு போன இடத்துலயும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ரெஸ்ட் ரூம் போன மெக்லின் என்னைய மறைய வச்சிரு அப்படின்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி கேக்குறான். அடுத்த நாள் பல்ல விளக்க கண்ணாடி முன்னாடி நிக்க அவனோட உடல் கண்ணாடியில தெரியல. அவன் போட்டிருந்த பாட்ரப்ப கழட்டுறான். அந்த நேரத்துல அவன் அம்மா வந்து இவனை தொலைவ நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்ற மாதிரி லெட்டர்ல எழுதி வைக்கிறான். அவன் அம்மாவும் அதை படிச்சு பார்த்துட்டு நம்பிடுறாங்க. இவன் பாடியை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறான். அங்க இவனை அசிங்கப்படுத்தினவங்களை பழிவாங்கன்னு முடிவெடுத்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நியூடா கிளாஸ் ரூமுக்கு போறான். டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க நேரத்துல பெயிண்ட் பால் கண்ணால போர்டில் சுட்டு அதை அவன்கிட்ட தூக்கி போட்டுறான். இதுக்காக டீச்சர் திட்டினது மட்டும் இல்லாம அவனோட அப்பாவும் திட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. இவனை அசிங்கப்படுத்தின இன்னொருத்தன் பேட்மிண்டன் விளையாண்டுருப்பான். அவனை தள்ளி விட்டு டிஸ்டர்ப் பண்ணி தோக்கடிக்கிறான். இவன் தோத்ததுக்காக கோச் பயங்கரமா திட்டுறாரு. இவன் இதோட மட்டும் நிறுத்தல, டெஸ்ட் பேப்பர் எடுத்து அதுல ஆன்சர் எல்லாத்தையும் ஃபில் பண்றான்.